ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சட்னி செய்யப்படுங்க. பூண்டு கார சட்னி. பூண்டு கார சட்னினா வெங்காயம், இப்போ தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வச்சு அதெல்லாம் வதக்கி அரைப்போம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. உளுந்து வச்சு பூண்டு கார சட்னி செய்ய போகிறேன். அது கொண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் சிம்பிளாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். காஞ்ச மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி விதை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதில் புளி, இது வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் தாளிக்கிற மாதிரி தான். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அளவு தான். பூண்டு ஒரு 10 பல் எடுத்துருக்கேன். இது ஒரு அரை கப்பில் உளுந்து. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா டர்மரிக், அதாவது பெருங்காயம், மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை பவுட்ரு. ஸோ இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு அட்டகாசமான ஒரு சட்னி செய்யலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எல்லாமே 1 by 1 ஒதுக்கிக்கலாம். முதல்ல பார்த்திங்கனாக்கா உளுந்து எப்போவுமே ஸ்லோவிலே வச்சு வதக்கினாங்க. ஏன்னா உளுந்து சீக்கிரம் வந்து செவந்துடும் எண்ணெயில். ஸ்லோவிலே வச்சு வதக்கணும். உளுந்து கொஞ்சம் செவந்து வந்தால் போதும். ஏன்னாக்கா நம்ம 1 by 1 எல்லாம் போட போகிறோம் இல்லையா. ஸோ அதில் அது செவந்து வந்துகிட்டே இருக்குது. எடுத்தோடனே நல்லா இது பண்ணிடக்கூடாது. அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம். நல்லா பெரிய பல் ஒரு 10 பல் எடுத்துருக்கேன். நீங்கள் மெம்பர்ஸ் அதிகம்னாக்கா எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிங்க, அதிகமாக்கிங்க. அப்போ தான் சட்னி குவான்டிட்டி அதிகமாக வரும். நான் இது 2 பேருக்கு மட்டும்தான் செய்கிறேன். பூண்டு கொஞ்சம் செவந்த பிறகு அடுத்தது நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகாய், புளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பூண்டு நமக்கு எல்லாருக்குமே நல்லது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு, பேட் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது நம்ம வாரத்தில் ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எல்லாமே ஓரளவுக்கு சிவந்து வந்துடுச்சு. அடுத்தது நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு பிஞ்சு போட்டால் போகிறோம் வாசனைக்காக. பாருங்கள், உளுந்துலாம் எவ்வளோ செவந்து அழகாக வச்சு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 5 பொருள் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், பெருங்காயம், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கருவேப்பிலை பவுட்ரு. இது 5 ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச். நல்ல கலராக நல்லா வந்துருச்சு. எல்லாமே நல்லா வதக்கிட்டோம், சூப்பராக வதக்கிட்டோம். இப்போ பவுடர்லாம் போட்டு அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் உப்பு போட்டுக்கலாம். போகிறோம். இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு சட்னி அரைச்சிடலாம். பாருங்கள், அதே கடாயில் கொஞ்சம் கழுவிட்டு அந்த தண்ணி கூட வேஸ்ட் பண்ண வேணும். ஏன்னா மசாலா எண்ணெய்லாம் இருக்கு இல்லையா, அது நம்ம சட்னி அரைக்கிறப்போ அதில் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா அட்ராக்ஷனாக சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லெண்ணெய், திரும்ப நல்லெண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூனு கடுகு போட்டுருக்கேன். இது நல்லா பொரிட்டுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கறியில் போட்டிங்கனாக்கா அந்த எண்ணெய்லாம் தெரிக்காது. இல்லை நம்ம இப்படியே சூட்டோட போட்டோம்னா படப்பட பொரிஞ்சு எண்ணெய்லாம் ஸ்டவ்லாம் ஆகிடும். ஸோ இது வந்து இப்போ நம்ம சட்னி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடங்கிடுச்சா? கறிலீஃப் போட்டுடலாம். கறிலீஃப் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சட்னியில் வதக்கியும் அரைச்சிருக்கேன், பவுட்ராகவும் போட்டிருக்கேன், இப்போ தாளிக்கவும் போடுறேன். இப்போ எவ்வளோ மஸ்ட்டுன்றது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சட்னி ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள், தாளித்து போட்டுட்டோம். இந்த மிக்ஸி ஜார் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். இவ்வளோ சாலிடாக சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் தள்ளுன்னு லிக்விடாக இருந்தால் தான் சட்னிங்கெலாம் நல்லாயிருக்கும். இது கலரிடலாம். செம்மையாக இருக்குங்க. நல்லா கொஞ்சம் காட்டாக காரமாக இருக்குது. அண்டு சால்ட்டு நான் போட்டதே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 3 பேர் சாலிடாக சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணாக்கா நீங்கள் அதிகப்படுத்திக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு சட்னி எவ்வளோ நல்லதுன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ நீங்களும் இதை பயன்படுங்க, செஞ்சு சாப்பிட்டே பயன்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எக்ஸ்பிளைன் பண்ண பாய் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.